இந்த ஜாதகி சந்திரன் பூராடம் 2ஆம் பாதத்தில் இருக்கும்போது பிறந்தவர். ஜனன காலத்தில் சுக்கிரதசை இருப்பு 13 வருடம் 3 மாதம். லக்னாதிபதி செவ்வாய் புனர்பூசம் 3ஆம் பாதம். ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. கிரக நிலைகளையும் பாவகத்தின் தன்மைகளையும் பார்த்து கொள்ளுங்கள். பார்வைகளையும் கூர்ந்து நோக்குவது சிறப்பு. இவர் சந்திரதசை குரு புத்தியில் எம்எஸ்சி படித்து கொண்டிருந்தார். கம்ப்யூட்டரை கையாளுவதில் அளப்பரிய ஆற்றல். இவர் எம்எஸ்சி 2ஆம் வருடம் படித்து கொண்டிருக்கும் போது இவருடைய கல்லூரி ஆசிரியைகள் 3 பேர் இவரிடம் கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கென இவர் தனியே நேரம் ஒதுக்கி சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் இவரிடம் அந்த ஆசிரியைகள் படித்திருக்கிறார்கள். இந்த ஜாதகி அப்போது மதுரையில் உள்ள யூனிவர்சிட்டி ஒன்றில் படித்து கொண்டிருந்தார். லக்னாதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தில் உள்ள 2-5 அதிபதி குருவையும், 2ஆம் இடத்தில் உள்ள பாக்கியாதிபதி சந்திரனையும், 3ஆம் இடத்தில் உள்ள 3-4 அதிபதியான சனியையும் பார்வையிடுகிறார். குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் 3ஆம் இடத்தில் உள்ள சனி மீது விழுகிறது. அடுத்ததாக குரு பார்வையும் சனி பார்வையும் 5ஆம் இடத்தில் மீது விழுகிறது. குரு 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். மற்ற கிரக பார்வைகளையும் தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம். மறைபொருளுக்குரிய 8ஆம் இடமான புதன் வீட்டிலிருந்து லக்னாதிபதி செவ்வாய் குரு என்ற ஆசிரியரை பார்த்து, அதுவும் லாபஸ்தானத்தில் உள்ள ஆசிரியர், 2ஆம் இடமான கல்விஸ்தானத்தில் உள்ள சந்திரனையும் பார்த்து 3ஆம் இடத்தில் உள்ள சனியை பார்வையிடுகிறார். சனி நாளுக்குரிய வித்தை ஸ்தானாதிபதி. ஆக லக்னாதிபதி செவ்வாய் தன்னுடைய குருவுக்கே பாடம் நடத்துகிறார். 3-4 சனி மற்றும் புதன் வீட்டின் சம்பந்தம் கம்ப்யூட்டரை குறிப்பதோடு பயிற்றுவித்தலையும் குறிக்கிறது. ஆக லக்னாதிபதி செவ்வாய் பார்த்த சனியை குருவும் பார்த்ததால், அவர் தன்னுடைய 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் பார்த்ததால், 7ஆம் வீட்டை மேலும் சுக்கிரனும் புதனும் பார்வையிடுவதால் இந்த ஜாதகரின் ஆசிரியைகளே இவர்களுக்கு மாணவர்களாகி போனர். 7ஆம் இடம் என்பது மாணவர் ஸ்தானத்தை குறிக்கிறது. ஆக யார் எங்கு எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விதி தீர்மானிக்கிறது. அதன்படியே இந்த ஜாதகர் தன்னுடைய ஆசிரியைகளுக்கு குருவாக ஆனார். குருவுக்கு பாடம் சொல்லி கொடுத்த சிஷ்யை. நான் இங்கு பாவக தொடர்புகளை எடுத்ததோடு கிரகங்களின் பார்வைகளையும் இணைத்திருக்கிறேன். பார்வைகளின் சேர்மானமும் பலன்களை துல்லியமாக சொல்லும்.